முழுமுதற் கடவுளாக விளங்கும் ஐங்கரப்பெருமானுடைய திருவடிகளையும் செந்திலம்பதி செந்திலாண்டவனுடைய திருவடிகளையும் அடியேன் மனம்மை மொழிகளால் சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். இன்று அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள கந்தர் அந்தாதி பாடலில் 94வது பாடலினை பார்க்க இருக்கிறோம். இப்பாடலினை பாடுவதற்கும் அதனை பொருளுணர்ந்து அறிவதற்கும் ஐங்கரப்பெருமானும் ஆறுமுகப் பெருமானும் அனைவர் கருத்திலும் இருந்து பாடலினையும் பாடலினுடைய பொருளையும் உணரச் செய்யுமாறு பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நாம் பார்க்கலாம். பாடலானது சேதிக்கனைத்து கழதாக்கு நோக்கினன் செல்வ செந்திர் சேதிற்கனைத்து நிலைபெறச் சூரங்கம் சீரங்கமால் சேதிக்கனைத்து வரிதோய் அயில் கொடச் சேர்க்க வந்தார் சேதிக்கனைத்து வருமா மரளி திரளினையே என்று இந்த பாடலானது அமைந்துள்ளது. இந்த பாடலினுடைய 4 அடிகளிலும் முதல் பகுதி சேதிக்கனைத்து சேதிக்கனைத்து என்றே வந்துள்ளது. நாம் பாடலினை பொருள் கொள்வதற்கு ஏற்ப நாம் அந்த சொற்களினுடைய பதத்தை பிரித்து அமைத்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கூறி பார்க்கலாம். சேதி இக்கனை துகளதாக்கும் நோக்கினன் செல்வ செந்திர் சேத்திக்கனைத்தும் நிலைபெறச்சூர் அங்கம் சீரங்கம் மால் சேத்திக்கனைத்து உவரிதோய் அயில்கொடியச் சேர்க்க வந்தால் சேதி கனைத்து வரும் மாமரளி திரளினையே என்று இந்த பாடலினை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இனி பாடலினுடைய பொருளை காண்போம். முதல் அடியானது சேதி இக்கனை துகளதாக்கும் நோக்கினான் செல்வ செந்திர் என்று அமைந்துள்ளது. இந்த சேது என்ற முதற் சொல் சிவந்த, சே என்றால் சிவந்த, சிவந்த இக்கனை, இக்கு என்பது கரும்பு, கரும்பினை உடையவன் இக்கன். அந்த இக்கனை கரும்பு வில்லை உடைய அந்த மன்மதனை துகளதாக்கும், மன்மதனை தூள் தூளாக சாம்பலாகும்படி எரிக்க துகளதாக்கும் நோக்கினர் பார்த்தான். மன்மதன் சாம்பலாகும்படி பார்த்தவர் யார் என்றால் நெற்றியில் கண்ணை உடைய சிவபெருமான். சிவபெருமான் பார்த்ததினால் மன்மதன் எரிந்து சாம்பலானான். அப்பேற்பட்ட சிவபெருமானினுடைய செல்வன் திருக்குமாரன் செந்திற்கந்தன். இந்த முதல் வரியானது மன்மதன் நெற்றிக்கண்ணிலிருந்து சாம்பலானான் என்று முதலாவதாக கூறப்படுகிறது. அடுத்து அதே நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றினார் முருகப்பெருமான். முருகப்பெருமானோ ஞானமே உருவானவன். ஞானம் தோன்ற வேண்டுமானால் ஆசைகள் அறவே ஒழிய வேண்டும். மயக்கத்தை தரக்கூடிய மன்மதனுடைய செயல்களான ஆசை, மயக்கம் இவை போன்றவை அழிந்தால்தான் ஞானம் தோன்றும். இதை விளக்குவதற்காகவே முருகப்பெருமான் தோன்றுவதற்கு முன் மனம் போன போக்கில் போகக்கூடிய அந்த ஆசைகளை ஏற்படுத்தும் மன்மதனை முதலில் எரித்து சாம்பலாக்கினார். அதன் பின்னரே அதே நெற்றிக்கண்ணில் இருந்து ஞான பொறிகளாக தோன்றிய அந்த நெருப்பு பொறியிலிருந்து ஞான பண்டிதனாகிய அந்த குமாரப்பெருமான் தோன்றினான். மனம் போன போக்கில் போகக்கூடிய அந்த ஐம்பொறிகளின் வாயிலாக அனுபவிக்கக்கூடிய அந்த ஆசைகளை அறவே ஒழித்தால்தான் ஞானம் தோன்றும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே இந்த வரியில் அருணகிரிநாத சுவாமிகள் பெருமானினுடைய நெற்றிக்கண் பார்வையில் இருந்து முதலின் மன்மதனை அழித்ததும் இரண்டாவதாக ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமானை தோற்றுவித்ததையும் இங்கு கூறியிருக்கிறார். அடுத்து 2வது வரி திக்கனைத்தும் நிலைபெற சூர் அங்கம் சீர் அங்கம் மால் என்று அமைந்துள்ளது. திக்கனைத்தும் என்பது திசைகள் யாவும் நிலை பெற்றிருக்கும்படியாக சூரனுடைய அங்கம், அவனுடைய உடலை சீரங்கம் ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தில் வாசம் செய்கின்ற மால் திருமால். அடுத்த வரியோடு நாம் இதனை சேர்த்து பொருளை கொள்ளலாம். 3வது அடி சே திக்க நைந்து உவரிதோய் அயில்கொடு என் சேர்க்க வந்தால் என்று அமைந்துள்ளது. சே என்பது திருமாலினது மகனான பிரம்மாவை குறிப்பிடுகின்றார். திருமாலினது உந்தியிலிருந்து தோன்றியவர் பிரம்மதேவர் நான்முகனார். அவர் திகைக்கும்படி, நைத்து என்பது அழித்து, உவரி என்பது பெருங்கடல், அந்த கடலில் தோய் மூழ்கிய, அயில்கொடு என்பது வேலாயுதத்தை கொண்டு என்று அமைந்துள்ள வரையில் நாம் பொருளை காண்போம். அடுத்த வரியோடு கடைசி சொல்லை சேர்த்து பொருளை காணலாம். இந்த திசைகள் யாவும் நிலை பெறும்படியாக என்பது 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக இந்த சூரனுடைய
கூட்டம் ஆட்சி செய்தது. அவர்கள் பலருக்கும் தீங்கு விளைவித்து வந்தனர். திசைகள் தோறும் அவர்களுடைய அட்டகாசங்கள். இதனை நீக்கி இந்த உலகத்தை நல்ல நிலையில் நிலை பெற்றிருக்கும்படியாக செய்ய அந்த சூரனுடைய உடலையும் அவனுடைய தம்பிமார்களையும் அரக்க கூட்டங்கள் அனைத்தையுமே இந்த வேலானது அழித்தது. இந்த செயலை கண்டு திருமாலினது மகனான பிரம்மதேவர் திகைக்கும்படியாக இருந்ததாம். முருகப்பெருமானின் பெருமைகளை கூறும் பொழுதெல்லாம் திருமாலினுடைய பெருமையும் கூறுவது அருணகிரிநாதருக்கு ஒரு ஆனந்தம். இந்த வேலானது அரக்கர் கூட்டங்களை அழித்த பிறகு பெருங்கடலில் மூழ்கி புனிதமானதாம். தீர்த்த ஸ்நானம் செய்த பின்பே முருகன் திருக்கரத்தில் சேர்ந்தது என்பதை கந்தபுராணத்தில் புரூரம் கிழித்து அங்கியின் வடிவம் நீங்கி அருளுரு கொண்டு வான்தோய் கங்கையிற் படிந்து மீண்டு பெருமான் செங்கை எய்தி வீற்றிருந்தது அவ்வேல் என்று கந்தபுராணம் கூறுகின்றது. இவ்வண்ணமாக தாரகனை அழித்த பின்பு வேலும் சிங்கமுகானை அழித்த பின்பு குளிசமும் கங்கையிற் படிந்த பின்பே முருகன் திருக்கையில் சேர்ந்தன என்று இந்த கந்தபுராண வரிகள் கூறுகின்றன. செய்தியைத்தான் நம் அருணகிரிநாத சுவாமிகளும் இந்த வரிகளில் கூறியிருக்கின்றார். இந்த வேலாயுதத்தை கொண்டு நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த 3வது வரியினுடைய இறுதிச் சொல் என் சேர்க்க வந்தால் என்று வந்துள்ளது. அதாவது என்னை யமதூதர்கள் கட்டி கொண்டு போக வந்தால் என்று பொருள். அடுத்து 4வது அடியோடு இதனை சேர்த்து கொள்வோம். 4வது அடியானது சேதி கனைத்து வரும் மாமரளி திரளினையே என்று அமைந்துள்ளது. என்னை யமதூதர்கள் கட்டி கொண்டு போக வந்தால் சேதி, சேதி என்பது அவர்களை கண்டிப்பாய் என்பது. அடுத்து கனைத்து கொண்டு வருகின்ற மாமரளி, பெரிய அந்த காலனது, மரளி என்ற சொல் காலனை குறிப்பது, பெரிய காலனது திரளினையே அவனுடைய உக்ர வல்லமையே அழித்து காத்திட வேண்டும் என்று கூறுகின்றார். யமபடர்கள் என்னை யமவாதனை செய்து அழைத்து கொண்டு போக வந்தால் அவர்களினுடைய உக்ர வல்லமையை நீ அழிக்க வேண்டும் என்று, அழித்து என்னை காக்க வேண்டும் என்று இந்த வரிகள் கூறுகிறது. இந்த பாடலினுடைய ஒவ்வொரு வரியும் அடுத்து செல்லக்கூடிய செய்திகள் மிகவும் சிறப்பானது. கந்தபுராணத்தில் முதலில் மன்மதன் அழிக்கப்பட்டான். மனத்திலுள்ள மாசுகள் அனைத்தும் அழிக்கப்பட்டவுடன் ஞானம் தோன்றுகிறது என்பது போல் ஞானமாகிய முருகப்பெருமான் தோன்றுகின்றான். அவன் அந்த ஞானமானது பதியினுடைய அருளினால்தான் கிட்டக்கூடியது. பதிஞானம் வரப்பெற்றால் அந்த அருளினால் மும்மலங்களும் அழியும் என்பதை இந்த மலங்களின் உருவமான சூரபத்மன், சிங்கமகாசுரன், தாரகன் போன்றவர்கள் அந்த ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களை போன்றவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதையும், மும்மலங்களும் அழிக்கப்பட்டால் யமபடர்கள் கையில் அகப்பட வேண்டாம், யமபடர்கள் கையில் அகப்பட்டு வாதையுற்று மீண்டும் மீண்டும் பிறப்பிற்கு உட்பட வேண்டாம் என்பதையும், பதியாகி அந்த ஞான அருளினால் பேரின்ப வாழ்வை பெறலாம் என்பதையும் இந்த பாடல் கூறுகின்றது. அதனால் யமனை சேதிப்பதற்காக அந்த பெருமானிடம் வேண்டுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. அருளாளர்கள் அனைவருமே இந்த யமனை வந்து பார் என்றே கூறுவதாக நிறைய பாடல்களை பாடியுள்ளனர். நம் அருணகிரிநாத பெருமானும் கந்தர் அலங்காரத்தில் தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கியுன்னை திண்டாட வெட்டி விளவிடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார்ச்சற்றன் கை கட்டவே என்று கூறியிருப்பார். யமனே, செந்திலாண்டவன் திருவடி தொழுவினார் கிடைத்த அவிரோத ஞான சுடர் வடிவால் என் கையில் உள்ளது. ஆதலால் என்னை அணுகாதே, அணுகினால் நீ அழிந்து போவாய் என்பது இந்த பாடலினுடைய கருத்து. மற்றுமொன்று, பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உனை பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன் வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேற் பெருமான் திருமுன் நின்றேன் கட்டி புறப்படடா சக்தி வாள் என்றன் கையதுவே என்று கூறியிருப்பார். அடா யமனே, சூரனை வென்ற சுப்பிரமணியத்தின் முன் நிற்கின்றேன், சக்திவாள் என் கையில் உள்ளது, நீ என்னை பற்றவரின் வெட்டி துணிப்பேன், தீரம் இருப்பின் புறப்படுவாயக என்று கூறியிருப்பார். அடுத்து ஒரு பாட்டு, கடாமிசை தோன்று
வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும். கர அசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட எட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே என்று கூறியிருப்பார். அனுபூதியில் கார்மாமிசை காலன் வரீர் கலபத் தேர்மா மிசை வந்தெதிரப்படுவாய். உண்மையை வாகனமாக உடைய காலன் வரும்போது நீ மயில் மீது வந்தருள்வாய் என்று குறிப்பிட்டிருப்பார். அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய அனுபவத்தையே கூறுகின்றார். தந்தைக்கு முன்னம் தனிஞான வாளொன்று சாதித்தருள் கந்தசுவாமி என்னை தேற்றிய பின்னர் காலன் வெம்பி இப்பொழுது என்னை என் செய்யலாம்? சக்தி வாளொன்றினார் சிந்தத் துணிப்பன் தனிப்பெரும் கோபத்ரி சூலத்தையே என்று கூறியிருப்பார். சிவபெருமானுக்கு உபதேசித்த செவ்வேற் பெருமான் எனக்கும் உபதேசித்து தோன்றியதனால் இனி யமன் என்னை அடைய முடியாது, கால பயமில்லை என்று உறுதியாக கூறியிருப்பார். கந்தர் அலங்காரத்திலேயே தாராகணமெனும் தாய்மார் அறுவர் தரு முலைப்பால் ஆறாது உமைமுலை பாலுண்ட பாலன் அறையிற்கட்டும் சீராவும் கையிற் சிறுவாலும் என் சிந்தையவே வாராது அகலந்தகா வந்த போது உயிர் வாங்குவனே என்று கூறியிருப்பார். வேண்டாமடா காலா வேலாயுத பெருமான் ஆண்டு கொண்டது என்னை அறியாயோ தீண்டாதே அப்புறத்தே போடா அருமுகவன் கண்டக்கால் தப்பாமற் கொல்வான் ஷனம் என்று ஒரு அடியவர் பாடியிருக்கின்றார். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று அப்பர் மூர்த்திகள் பாடியிருக்கிறார்கள். காலனையும் வென்றோம் கடுநரகம் கை கலன்றோம் மேலே இருவினையும் வேறறுத்தோம் கோல அரணார விந்த அழிய வெந்தீயம் பெய்தான் சரணார விந்தங்கள் சார்ந்து என்று காரைக்கால் அம்மையார் கூறியிருப்பார். அருணகிரிநாத சுவாமிகள் கடைக்கனியல் வகுப்பில் யமபடர் தொடர்ந்த அலைக்கில் அவருடன் எதிர்த்து உட்க இடியென முழங்கி வெற்றி பேசலாம் என்று கூறியிருப்பார். யமபடர் யம தூதர்கள் என்னை பின்தொடர்ந்து வா என்று கூப்பிட்டால் அத்தூதர்களை எதிர்த்து முன் நின்று அவர்களுடைய நெஞ்சம் திடுக்கிட்டு பயப்படும்படி இடி போன்ற முழக்கம் போன்ற வெற்றி பேசலாம். அவர்களை வெறுட்டவல்ல அவர்கள் ஓடும்படியான ஜெயகரமான பேச்சுக்களை வெற்றி மொழிகளை பேச முடியும் என்று முருகன் அடியார்களாகிய நமக்கு கூறியிருக்கின்றார். பாதார விந்தத்தில் அழுந்தின நெஞ்சத்தினரான பக்தர்கள் யமனுக்கு அஞ்சமாட்டார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் திண்மையும் வீர மொழிகளையும் கூறக்கூடிய தன்மை வரும். குமரா நமையென்று கூறின் ஒருகால் அமராவதி சென்ற அரசாழ்வர் யமராசன் கை புகுதார் போரூரான் கால் புகுவார் தாயுதர பை புகுதார் சேரார் பயம் என்று சிதம்பர சுவாமிகள் கூறியிருப்பார். நாம் இந்த பாடலினுடைய சுருக்கத்தை மீண்டும் ஒருமுறை பார்த்து இப்பாடலினை நிறைவு செய்வோம். கரும்பு வில்லையுடைய மன்மதனை எரித்த நெற்றிக்கண்ணையுடைய பரமசிவனது மைந்தனே, திருச்செந்திற்பதியில் வாழ்கின்ற சுவாமியே, என்னை கட்டிக்கொண்டு போக வரும் யமனது வழியை பிரம்மன் திகைக்கவும் திக்குகளெல்லாம் நிலை பெறவும் சூரனை வென்று சமுத்திரத்தில் தோய்ந்த வேலாயுதத்தை கண்டித்து காக்க வேண்டும் என்று இந்த பாடலினில் கூறியுள்ளார். நாமும் பெருமானுடைய அடியவர்கள் ஆதலால் யவபயமன்றி பேரின்ப வாழ்வை அடைவோம் என்பதற்காக முருகப்பெருமானினுடைய இரு பாதங்களை பணிந்து வேண்டிக் கொண்டு இப்பாடலினை நிறைவு செய்வோம்.